ஹாய் ஆர்மீஸ். ஐயோ! இன்னைக்கு நான் வீடியோ எப்படி பேச போறேன்னே எனக்கு தெரியல. ஆனாலும் நல்லபடியா கொண்டு போயிடணும்னு சொல்லிட்டு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நேத்தே ரெக்கார்ட் பண்ண வேண்டிய வீடியோ. ஆனா என்னால பண்ணவே முடியல. அதுக்கு காரணம் என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நேத்து கொஞ்சம் நஞ்சம் ஹார்ட் அட்டாக்கா குடுத்தாப்ல என்ன மாதிரி நீங்களும் கரெக்டா உண்மையே கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. யாருக்கெல்லாம் அந்த ஃபோட்டோஸ பார்த்த உடனே, அதுலயும் அதுல இருந்த கேப்ஷன பார்த்த உடனே ஹார்ட் அட்டாக் வந்ததுங்கிறத மறக்காம சொல்லுங்க. நிஜமாவே நேத்து ஒரு 10 மணி இருக்கும்னு நெனைக்கிறேன். நான் எதார்த்தமா ஃபோனுக்குள்ள போனதுக்கு அப்புறமா அந்த ஃபோட்டோஸ பார்த்தேன். பார்த்த உடனே அத எனக்கு ஒருத்தி ஷேர் பண்ணியிருந்தா. என்னடா அது ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ள போனேன். அதுக்கப்புறமா அத பார்த்த உடனே ஹார்ட் அட்டாக் வந்து எனக்கு ஒரு தேகுக் ஃப்ரெண்ட் இருக்கா பாருங்களேன். அவளுக்கு கால் பண்ணி சொல்ல, அவ அங்கேருந்து நேரா வீட்டுக்கே வந்துட்டா. 2 பேரும் பேசுறோம். அவ்வளோ நேரம் பேசி மணி 2 ஆயிடுச்சு. நாங்க சாப்பிட கூட இல்ல. மார்னிங் சாப்பிடவே இல்ல. அந்த அளவுக்கு அந்த ஒரு ஹாப்பினஸ் இருந்துச்சு. அந்த மாதிரி யாருக்கெல்லாம் ஹாப்பினஸ் இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகேவா? சரி, ஓகே. எல்லாருக்கும் மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். ஆனா பாதி பேருக்கு தெரியாது. என்னடி ஒளர்ற அப்படிங்கிற மாரி யோசிப்பீங்களா? அவங்க எல்லாருக்குமே நான் கரெக்ட்டா சொல்லிடுறேன். அதாவது பார்த்தீங்கன்னா, இப்ப ரீசென்ட் டயத்துல ஜிமினும், ஜேகேவும் சேர்ந்து எடுத்த ஒரு வீடியோ ட்ரிப் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாய்ங்க. அத பார்த்துட்டு ஒரு சில பேருக்கு மனசு கஷ்டமா தான் இருந்துச்சு. தேகுக்கரா இருந்தாலுமே மனசு கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனா எனக்கு வந்து மனசு கஷ்டமாவே இல்ல. ஏன்னா அது ஆல்ரெடி நமக்கு வந்து ஒரு ஹிண்ட் குடுத்துட்டாப்ல. அதே மாதிரி ஷர்ட்டும் நம்ம ஜேகேயோட ட்ரெஸ்ஸும் போட்ட ஒரு ஃபோட்டோ எடுத்து நம்ம ஆல்ரெடி நமக்கு அப்லோட் பண்ணி கண்டிப்பா அதுல அவரும் இருந்திருப்பாரு அப்படிங்கிற மாதிரிதான் போணுச்சு. ஆனா என்னதான் அந்த பிக்கிட்காரனுக்கு பிரச்சனைன்னே தெரியல. மட்டும் கட் பண்ணி போட்டுட்டாங்க. அது என்னன்னு ஒன்னும் புரியல. அட்லீஸ்ட் மீன் குக்குன்னு போட்டிருந்தா கூட நம்ம ஹாப்பியா பாத்துருப்போம். ஆனா மட்டும் தூக்கிட்டு இவங்க மட்டும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதை பார்த்துட்டு கொஞ்சம் வருத்தமா தான் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அதுக்கப்புறமா நீ எப்படி வருத்தமா இருக்க, உன்னை விட்டுருவ அப்படிங்கிற மாதிரி ஒரு போட்டோ நேற்று ரிலீஸ் பண்ணாங்க பாருங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. மொத்தமா அந்த சோகம் எல்லாமே மறந்து போய் அட அட என்ன ஒரு குஜாலு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுல வேற அந்த கேப்ஷன் போட்டிருந்தாங்க. அதாவது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த போட்டோக்கு கீழே நிஜமா என்னால அந்த நாளை மறக்கவே முடியாது. நான் ஹவாயில இருந்தேன். ஜேகே கிட்ட மிஸ் பண்றேன்ட்டு ஒரு வார்த்தை தான் சொன்னேன். ஆனா அவன் ஃப்ளைட் பிடிச்சி எனக்காக இங்க வந்தான் அப்படிங்கிற மாதிரி அந்த பிக்கை போட்டிருந்தாங்க. அதை பார்த்த உடனே என்ன சொல்ற, என்னது மிஸ்ஸுங்கிற ஒரு வார்த்தைக்கு இவ்வளோ ஒரு பவரா? அதனாலதான் அவங்க பவர் ஆஃப் தேக்குப்பா. நிஜமாவே சொல்றேன், அந்த ஒரு வார்த்தைக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஒரு ஃப்ளைட்டு பிடிச்சி அங்க போய் பார்த்துட்டு அதெல்லாம் வேற லெவல்ல. இப்படியெல்லாம் ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா என்ன பண்றது, நம்ம முக ராசி அப்படி, நமக்கு ஒண்ணுமே அமைய மாட்டேங்குது. அவங்களுக்கு அமையுது, நமக்கு அமையல, அவ்வளவுதான். சரி, ஓகே, அதெல்லாம் விடுங்க, பாத்துக்கலாம். ஒரு நாள் நமக்கும் வரும், நம்மளும் ஃபிளைட் பிடிச்சலாம் போய் பார்க்கலாம். சரி, ஓகே. அந்த ஃபோட்டோவில் தானே இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதுலேருந்து மீண்டு கூட வரல. அதுக்குள்ளே இன்னொரு ஃபோட்டோ. அதில் பார்த்தீங்கன்னா, உன் அழகு நான் செத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேப்ஷனு. சீரியஸ்லி அந்த கேப்ஷன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்துச்சு. ஆனால் எனக்கு இப்படி தான் வந்துச்சு. உங்களுக்கு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அந்த ஃபோட்டோ பார்த்ததும் இல்லை எனக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அடிக்கடி ஜேகே சொல்லுவாப்புல, நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா இல்லையான்னு தெரியல, ஆனால் நான் வந்து யோசிச்சு பார்த்துருக்கேன். நம்ம எல்லாருமே வந்து அப்பா என்ன அழகா இருக்காப்ல அப்படிங்கிற மாதிரி வியந்து பார்த்துக்கிட்டு இருக்கக்குள்ள ஜேகேவுமே வியந்து தான் பார்ப்பாங்க. ஏன்னா நிறைய லைவ்ல சொல்லியிருக்காங்க, ரொம்ப அழகு, அந்த மாதிரி ஒரு வடிவானவனை நான் பார்த்ததே கிடையாது, அம்புட்டு அழகு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு புகழ்வான். ஆனா அப்படியே வியந்து ஜேகே மட்டும்தான் வாய் பொழந்து பார்த்து ரொம்ப அழகா இருக்கு, உன் அழகா நான் செத்துட்டேன்னு சொல்லிட்டு போட்டிருந்த உடனே, டேய் இதை பார்த்துட்டு நான் செத்துட்டேன்னா என்னை உயிரோட பார்க்கவே முடியாது போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நிஜமா நிறைய பேர்கிட்ட போயிட்டு நான் சாக போறேன்டி, சந்தோஷத்துல என்ன பண்றேன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு நேற்று சுத்தினேன். அதனால நீங்களும் உங்களுக்கு பேசக்குள்ளேயே இந்த வித்தியாசம் தெரியுதா இல்லையான்னு தெரியல, அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட் உங்ககிட்ட இப்போ பேசக்குள்ளே. இந்த மாதிரி தான் நேற்று என் ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட இதை தாண்டி அவங்கள கொடுமைப்படுத்தி பேசினேன். இருந்தாலும் அதில் பாதியில் தான் நான் உங்ககிட்ட பேசுகிறேன். ஸோ வாய்ஸ் புரியலைன்னா தயவு செஞ்சு நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னால் சந்தோஷத்தை ஹேண்டில் பண்ணவே முடியல சீரியஸ்லி. அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஜேகே வந்து சொல்லியிருப்பாப்ல, என்னால் இன்னொருத்தரோட ட்ரெஸ்ஸு போடுறது எனக்கு சுத்தமாக பிடிக்காது, என்னோட ட்ரெஸ்ஸை மட்டும் நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க மாட்டேன், அதாவது ஷேர் பண்ணிக்க மாட்டேன், சாரி எக்ஸ்சேஞ்ச் கிடையாது, ஷேர் பண்ணிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாப்புல. ஆனா அந்த போட்டோல பாத்தீங்கன்னா வந்து ஜேகேவோட ட்ரெஸ்ஸை தான் போட்டிருந்தாப்புல.
இல்ல நான் எங்கள பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? அப்படிங்கிற மாரி தான் இருந்துச்சு. சரி ஓகே. உங்களுக்குள்ள 1000 இருக்கும். நாங்க என்ன கேட்டுக்கிட்டு அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து டைப் 1 ஃபோட்டோலாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்களா? அதுல ஒரு ஷர்ட் போட்டு ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தான். அதே ஷர்ட்ட போட்டு தான் ஜேகே கூட ஃபோட்டோ பிக் போட்டிருந்தாப்ல. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, கண்டிப்பா டைப் 1க்கு பார்த்தீங்கன்னா, ஜேகேவும் கூட இருந்திருப்பாப்ல. இருந்திருக்கணும். ஏன்னா அவன் சேம் ட்ரெஸ் தானே. நமக்கு தெரியாததா? என்னமோ ஒண்ணு போங்க. ஆனா நான் ஹேப்பியா இருக்கேன். அது மட்டும் உண்ம. அது மட்டும் இல்லாம அந்த பிக்ல ஜேகே ஒரு கேப் போட்டிருப்பா போல. வாய் ரொம்ப ரோல் ஆகுது. என்ன மன்னிச்சுக்கோங்க. கேப் போட்டிருப்பாங்கல்ல. அதே கேப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம வியுமே அ ஐயய்யோ! டைப் 1 ஃபோட்டோ ஷூட்ல போட்டிருந்தாப்ல. அத யாரெல்லாம் நோட் பண்ணீங்க? அப்படிங்கிற மாரி சொல்லுங்க. நிஜமாவே ரீடேக் நான் எத்தன எடுக்கிறது? என்னால முடியவே இல்ல. வாய் ரொம்ப ரோல் ஆகிட்டே இருக்கு. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்கப்பா. அது மட்டும் இல்லாம நம்ம ஜேகே வீட்லயும், வீட்லயும் சேம் ஒரே மாதிரியான டெடி பியர் வந்து ரீசென்ட் டைம்ஸ்ல வந்துச்சு. அத யாரெல்லாம் பார்த்தீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இருந்தாலும் இதில நான் அட்டாச் பண்றேன். நீங்க அது மறக்காம பார்த்துருங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, நம்ம ஜேகே வந்து சொல்லியிருப்பாப்ல. ஓல்டு இன்டர்வியூல வந்து சொல்லியிருப்பாங்க. எனக்கு ஸ்கை டைவிங் பண்ணியே ஆகணும். அதுதான் என்னோட கோலு. ஸோ அத கண்டிப்பா நான் பண்ணியே ஆவேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காப்ல. ஸோ அந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா, நம்ம தான் நிறைவேத்தி வச்சிருக்காப்ல. அத பார்க்கக்குள்ள ஒரே குஜாலா இருந்துச்சுல்ல. நிஜமா இதே மாதிரி ஒரு அனிமேஷன் பிக் அனுப்பியிருக்காங்க. சாரி எடிட் பண்ணியிருக்காங்க. அனுப்பியிருக்காங்கல்ல, எடிட் பண்ணியிருக்காங்க. அந்த பிக்க பார்க்கக்குள்ள இப்படிதான் இருந்திருக்கும் அப்படிங்கிறது நமக்கே ஒரு ஹேப்பியா இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ அந்த பிக்க நான் இதுல ஜாயின் பண்ணி வைக்கிறேன். நீங்களும் பார்த்துட்டு எல்லாரும் ஹேப்பியா இருங்க. இதுக்கப்புறம் என்ன சொல்லணும் அப்படின்னாக்கா, நம்ம ஜி ஹுக்கரை பத்தி தான் சொல்லணும். அதாவது ஜிமினும் ஜேகேயோட வீடியோ ரிலீஸ் ஆனப்போ நிறைய ஒரு தான் போணுச்சு. நானும் பார்த்தேன் அத. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா, அது எனக்கு சேனல் சரியா தெரியல. ஒரு சில பேர் வந்து ஜிமின வந்து ரொம்ப தப்பா பேசியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அது கேட்கக்குள்ள நான் என்ன சொல்றேன்னா, நம்ம வந்து பிடிஎஸ் ஆர்மி. ஒட்டு மொத்தத்துல பிடிஎஸ் ஆர்மி. அத எல்லாரும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் அசிங்கமா பேசாதீங்க. ஜிமினா பேசுறதா இருக்கட்டும், மத்த மெம்பர்ஸ் பேசுறதா இருக்கட்டும், அது ரொம்ப ரொம்ப தப்பு. நம்ம தேகுக்கரா இருந்தாலுமே ஜிமினா வந்து நம்ம தப்பாலாம் சொல்லக்கூடாது. அவங்க நம்மளோட பிரசிடென்ட். அத எல்லாரும் மறந்துட்டீங்களா? மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்மளோட தேகுக்க பத்தி வெளியில சொன்னதுக்கு மெயின் ரீசனே ஜிமினு தான். ஜிமினு, சுகா, அதுக்கப்புறம் ஜேஹோபி இவங்கெல்லாம் நிறையவே தேகுக்கோட மூமெண்ட்ஸ் எல்லாம் வெளியில சொல்லுவாங்க. உங்களுக்குலாம் அது தெரியுமா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஒருவேளை புது ஆர்மின்னு நினைக்கிறேன். நீங்க இப்படிலாம் தப்பா அவங்கள பேசாதீங்க. அதே போல நீங்களுமே சரி, கமெண்ட் செக்ஷன்ல போயிட்டு ஜிஹுக்கர் கிட்ட சண்டை போடுறதுனா நீங்க ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சு சண்டை போடுங்க. மற்றபடி ஜிமினை எடுத்து வச்சு சண்டை போடாதீங்க. ரொம்ப 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 தப்பு. நம்மளோட மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நம்ம ஈக்குவல் மரியாதை கொடுக்கணும். ஒருவேளை நம்ம இப்படியெல்லாம் தப்பா பேசணும் அப்படிங்கறத மட்டும் விக்கோ ஜேகேக்கோ தெரிஞ்சிச்சுன்னா நம்மள ரொம்ப கேவலமா நினைப்பாங்க. சீரியஸ்லி அவங்களுக்கு மட்டும் இல்ல, நம்ம மற்ற மெம்பர்ஸை பேசினாலுமே அவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் அது பாதிக்கும். அவங்க எல்லாருமே எந்த அளவுக்கு க்ளோஸ். ஸோ நம்ம கண்டிப்பா அவங்களுக்கான மரியாதையை கொடுக்கணும். அதுக்கப்புறம் நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, இப்ப டிஸ்னில ஒரு வீடியோ ரிலீஸ் ஆனுச்சுன்னு சொல்லிட்டு அத பார்த்துட்டு தேகுக்கர் எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணீங்க. உங்க எல்லாருக்கும் நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். அத பார்த்து நம்ம ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அவங்கள சுத்தி நிறைய கேமராஸ் இருந்துச்சு, மேக்கப் ஆர்டிஸ்ட் இருந்தாங்க, அவங்களுக்கு ஸ்கிரிப்ட் இருக்கும். என்னென்ன பேசணும், என்னென்ன பேசக்கூடாதுங்கிறத பார்த்துருப்பாங்க. 2வது நிறைய விஷயத்த எடிட் பண்ணியிருந்திருப்பாங்க. இந்த மாதிரி பல இது நடந்திருக்கும். கிட்டத்தட்ட அது ஒரு ஷூட்டிங் மாதிரியே வச்சுக்கோங்களேன். ஆனா இப்போ நம்ம ஒரு ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணாங்கல்ல, அது மாதிரி எதுவுமே கிடையாது. அவங்களோட நேச்சுரலா உள்ளது. அவங்க பாட்டுல அவங்க பாட்டுல ஹாப்பியா இருந்திருப்பாங்க. அவங்கள சுத்தி கேமரா மேனோ, அதுக்கப்புறம் மேக்கப் மேனோ யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. அவங்களோட மேனேஜர் தான் இருந்திருப்பாங்க. அவங்களோட லைஃபை அந்த இடத்துல செம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணியிருந்திருப்பாங்க. இதுதான் 2த்துக்குள்ள வித்தியாசம். ஸோ இதுல இருந்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா போயிட்டு யாருக்கிட்டையும் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. நம்ம தேகுக்க நம்பினா போதும். நம்மளோட நம்மளை கை விடவே மாட்டாப்ல எந்த இடத்துலயுமே சரி. இப்ப கூட இந்த ஜிஹுக்கு வீடியோ ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம நிறைய ஃபீல் பண்ணியிருந்திருப்போங்கிறது அவருக்கு தெரியும். இல்லைன்னா எப்பயோ எடுத்த பிக்கு அதை கொண்டாந்து ஸ்டோரியில வச்சு என்னால அந்த நாளை மறக்கவே முடியாது. நான் ஹவாயில இருந்தா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்மள சொல்லியிருப்பாளா? ஏன்னா அவருக்கு தெரியும் நம்ம ஃபீல் பண்ணுவோம்னு சொல்லிட்டு. நம்ம வந்து தேகுக்கு சப்போர்ட் பண்றோங்கிற பட்சத்துல நம்ம மத்தவங்கள்ட்ட போயிட்டு சண்டை போடணுங்கிற அவசியம் நமக்கு கிடையாது. நம்ம பிலீவர். அதனால சந்தோஷமா இருங்க. அதை பத்திலாம் ஃபீல் பண்ணாதீங்க. அது மட்டும் இல்லாம இந்த மிஸ் பண்ண வீடியோ வச்சு நான் ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். அதை நான் வந்து யூடியூப்ல அப்லோட் பண்றேன், ஷார்ட்ஸ்ல அப்லோட் பண்றேன். ஏன்னா இதுல போட்டு ஒருவேளை காப்பிரைட் வந்துட்டாச்சு ஏன் மொத்தமா
மொத்தமா தூக்கிடுவாங்க. அதனால தான் நான் அதை தனியா ஷார்ட்ஸ்ல அப்லோட் பண்றேன். மறக்காம அதை போய் பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காம சொல்லுங்க. சரி, ஓகே. அதுக்கப்புறம் கீழே வந்து தயவு செஞ்சு ஹேட் கமெண்ட் எல்லாம் போட்டு உங்க டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா எனக்கும் டைம் இல்லை, அதை பார்த்துட்டு ரிப்ளை பண்ணணும் இல்லையா? அதனால டைம் இல்லை. அதனால நான் கமெண்ட்ஸ் எல்லாமே பேடா வர்றதெல்லாம் நான் டெலீட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். ஸோ உங்க டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. எப்போதும் போல இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். அடுத்து வேற ஏதாவது ஒரு நல்ல கண்டென்ட்டோட வந்து நான் உங்களை மீட் பண்றேன். டேக் கேர். பை பாய்.